சார் மெரினா பீச்சுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது எப்படி இருந்தது ஃபீலிங், இப்போ எப்படி இருக்குது? இல்லை, நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது, சென்னையில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டிங் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து பீச்சில் தண்ணியில் மட்டும் தான் கால் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சென்னைனா நம்ம விஜிபி அந்த மாதிரி இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஏழை மக்களுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ஈஸியாக விளையாடுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு விளையாடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு போயிட்டு சும்மா கடை பார்த்துட்டு வருவோம். ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது இந்த வயசானவங்களை உட்கார்றதுக்கும் பசங்களோட ஃபேமிலியோட வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வர மக்கள் எங்களாம் ரெஸ்ட்டு ஒரு வெயிலில் வந்தால் கூட ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ வந்து பீச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வரும்போது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும் பிளேசஸ்லாம். இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கோவாவில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே போல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க உட்காரத்துக்கும் சரி, கிட்ஸ் விளையாடுறதுக்கும் சரி. ஒரு நிழல் அந்த வெயிலில் வரும்போது ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு வரும்போது இது நிழலில் உட்கார போல் நல்லா இருக்கு அழகாக. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மெரினா பீச் வந்து ஃபீல் இல்லை, ஏதோ ஒரு வெளிநாடு பீச் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. இது வந்து இந்த கோவாவில் இருக்க மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. அதான் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பசங்களுக்கும் விளையாடுறதுக்கு நிறைய இதுவாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்க. ஃபஸ்ட்டை விட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக நல்லா இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு கிளீனஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி உட்காந்து மூங்கில் எப்படி உட்காந்து அந்த ஹேரில் நம்ம அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ப்ளஸ் கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ளே ஏரியா அங்கே வச்சுருக்காங்க. ஸோ பசங்க நல்லா அங்கே விளையாடுறதுக்கு நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வந்து உட்காந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. முன்னாடி இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் வருவோம், அப்புறம் பீச்சில் தண்ணி போய் நினைப்போம், அவ்வளோதான் வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி வரும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸ் கூடலாம் வரும்போது ஜாலியாக இருக்குது. வேறு எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னெல்லாம் வரும்போது நம்ம சென்னையிலே மெரினா பீச் தான் ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. இப்போ வரும்போது வயசானவங்க உக்காரத்துக்கு இடம் இருக்குது. கிட்ஸு சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் கோவா ஸ்டைலில் வேறு உக்காந்து படுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ நாள் வந்ததை விட இந்த டைம் இன்றைக்கி வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்லேருந்து வரும்போதுமே கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாம் சேர்த்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்லேருந்தே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அங்கேருந்து நடந்து வரும்போதே ஃபுல்லாகவே மூங்கில்லவே எல்லாம் கட்டியிருக்கவே குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. நாங்கள் இதை கோவாவில் தான் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து உக்காரத்துக்கும் ரொம்ப சுகமாக இருக்குது. நடந்து வரது வெயிலுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. என்ன விளையாடுங்க? சீசா, ஸ்லைடு. பீச்சில் வந்து இங்கே கற்றுக்கிற எல்லாத்தையும் நான் விளையாடிக்கிறேன். ஜாலியாக இருந்தது. எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட வந்து பீச் பார்த்துற மாரி இருந்தது. பீச்சையும் பார்த்த மாதிரி இருக்குது. பார்க்லேயும் வந்து பசங்க விளையாடின மாதிரியும் இருக்குது. நல்லா பசங்க நல்லா விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்குக்கு போகிறதோட இங்கே ஜாலியாக இருக்குது. சீனரிக்கு வரேன், அவள் வந்து பார்க் போகிறேன். ஸோ 2 பேரோட விஷயம் பார்க்கோடு இது நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. ஃபாரின் பீச்சஸில் வந்து இந்த மாதிரி தான் டென்ஸ் இருக்கும். லைக் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது ஃபாரினர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி இது கிளிக் ஆச்சுன்னா நிறைய வியூ பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் நார்மல் பீப்புள்ஸ் மட்டும் தான் வர மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் டிசேபிலிட்டி பீப்புள்ஸ் வரதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் வந்து லைக் உணர்றாங்க, நம்மளும் நார்மல் பீப்புள் மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணலாம். அவங்க வந்து ஃப்ரெஷ் ஹேர்ஸ் இந்த என்விரான்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நார்மல் பீப்புள் மட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் லைக் ஃபீலிங்காக இருக்கும், லைக் யாருமே வரல போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் தண்ணிக்குள்ளே ஜாஸ்தி இறங்க விட மாட்டுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். இதெல்லாம் பசங்க விளையாடுறதுக்கு நிறையா சேஞ்சஸ் பார்த்துருக்குறேன். இப்போ புதுசாக பார்க்கும்போது இந்த பேம்பூவில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாரினில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த ஹவாயில், ஜப்பானில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. போலீஸும் நிறைய இருக்காங்க. அந்த பார்த்த வரைக்கும் எங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கினாவே போலீஸ் உடனே வந்துடுறாங்க. அவங்களுக்கும் பெட்ரோல் அந்த வண்டிலாம் நல்லா வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இறங்கினா கூட சேஃப்டி நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த விஷயமும் நல்லாயிருக்கு. எங்கன்னா தப்பு நடக்குன்னா உடனே போலீஸ் அங்கே வந்து நிற்கிறதும் நல்லாயிருக்கு. மாற்றுத்திறனாளி வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நல்ல விஷயம், சிறந்த விஷயந்தான் இது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்மளால் நடக்க முடியும், அவங்களால நடக்க முடியாது. இப்போ அவங்க வந்து என்ன அவங்களையும் அவங்க பீச்சுக்கு வந்து ரசிக்க முடியும், நல்ல விஷயத்தை யோசிச்சிருக்காங்க, அது நல்ல விஷயம். நம்மள மாதிரி இருக்க மனுஷங்க வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அவங்க வந்து மனசில் ஒரு ஏக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து மற்ற மனுஷங்க மாதிரி இவங்களும் ஒரு மனுஷங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி இது பண்ணது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கவர்மெண்ட் வந்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இது நடக்குது. ஃபேமிலிஸ் நிறைய பேர் சேஃப்டியாகவே ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க. சண்டேஸ்க்கு வந்து சென்னையில் வந்து இப்போ பீச் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கால் இருக்குது, நம்ம ஈஸியாக நடந்து வந்துடும். பட் அவங்களுக்கு அது ஒரு இதுவாகவே இருக்கும்ல, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம உள்ளே வர முடியலையேன்ற அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது போட்டதில். சென்னையில் மெரினா பீச்னாலே ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் போட்டதுனால கோவா மாதிரி இருக்கிறதுனால முக்கால்வாசி எல்லாருமே வருவாங்க. இப்போ எல்லா கேம்ஸுமே இருக்குது. ஒரு பார்க்கில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, பீச்சுன்ற மாதிரி தெரியல, பார்க்கில் போய் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் பசங்களை கூப்பிட்டு வந்து ஈவினிங் டைமில் வந்துட்டா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நல்லா விளையாண்டிங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? இது இந்த அம்பர்லாம் அந்த இது சேர்லாம் உட்காந்தீங்களா, உட்டன் சேர்ல உட்காந்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பெரியவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குது, அதுவும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது, மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. குழந்தை கூட இல்லாமல் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நாங்களும் விளையாடுற மாதிரி இருக்குது. இங்கே ஸ்லைட்ஸும் இருக்குது, பார்க்கில் நம்ம எல்லாமே இருக்குங்க. இப்போ எல்லாமே ரொம்ப அழகாக நீட் பண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அவன் இப்போ மக்கள் வந்து உட்காரத்துக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் பிள்ளைங்களை விடுறதுக்குமே நமக்கு நல்லா இருக்குது, எந்த டர்த்தியும் இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சிஎம். ஏன்னா அவங்க வந்து ஒன்றுமே மக்களுக்காக யோசித்து இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. முன்னாடி வந்தால் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம், இப்போ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம், இந்த சினிமாவில் பீச்சில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இருக்கிறது உண்மையிலே சூப்பரான விஷயம், நல்ல ஒரு மூமெண்ட்டு தான் அது. இந்த மாதிரி ஃபாரின் டைப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு சிஎம்முக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு 8 o'clock முன்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்த மைண்ட் செட் இப்போ 10 o'clock வரைக்கும் இருந்தால் கூட சேஃப் தான். 12 o'clockலாம் கூட அலோவ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, பட் ஆனால் 10 o'clock வரைக்கும் குழந்தைங்கள வச்சு சேஃபாக இருக்கலாம். நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. சிஎம்க்கு தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்குது, நிறைய மக்கள் மனசில் கருத்தில் கொண்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் டு த சிஎம். இது வந்து நம்ம சிஎம் வந்து நல்லா பண்ணுறாரு. போலீஸ்லாம் ரோந்து போயிட்டே இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலி கூட வந்தேன், அதே மாதிரி ரோந்து போயிட்டே இருக்காங்க. சேஃப் வைஸ் எந்த இஷ்யூஸும் இல்லை, அது கரெக்டாக இருக்குது. சிஎம்க்கு நன்றி தான் சொல்லணும், இவ்வளோ பண்ணியிருக்காரு, அதனால சிஎம் சாருக்கு தேங்க்ஸ். We love Marina Beach. முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. Thanks to CM. தேங்க்ஸ் டு சிஎம் சார். Thanks to CM sir.